விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா திருவள்ளூர் காமராஜ் சிலை அருகே நடைபெற்றது. விழாவிற்கு மாவட்ட செயலாளர் தளபதி சுந்தர் தலைமை தாங்கினார். மாவட்ட துணை செயலாளர் எஸ்.கே. குமார், மாவட்ட அமைப்பாளர் கொட்டையூர் செந்தில்ராஜன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பத்மா தசரதன், மாவட்ட நிர்வாகிகள் ராபின், ஜார்ஜ் முல்லர், சுதாகர், சேலை அன்பு, பன்னூர் சதீஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் மாநில அரசியல் குழு செயலாளர் நீலவானத்து நிலவன் தந்தை பெரியார் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் மாநில நிர்வாகிகள் விஜயா, ஞானசேகரன், இளவரசன், இன்பராஜ், மாவட்ட நிர்வாகிகள் அம்பி, திலக், ராகேஷ், நரேஷ், சுரேஷ், தமிழ் வளவன், முத்து வளவன், பேரம்பாக்கம் செந்தில், முன்னுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். சமத்துவ போராளி, சமூக நீதி போராளி, தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். பகுத்தறிவு பகலவனாம் பெண் தாடி வேந்தருக்கு வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு அயோத்திதாசர் பண்டிதருக்கு ரெட்டமலை சீனிவாசருக்கு தந்தை சிவராஜுக்கு அன்னை மீனாம்பலுக்கு எம்.சி. ராஜாவுக்கு ஐயங்காளிக்கு பள்ளி கொண்ட கிருஷ்ணசாமிக்கு பூவை மூர்த்தியாருக்கு அண்ணன் ஆம்சானுக்கு வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். பகுத்தறிவு பகலவனாம் தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம். கருத்துக்களை எல்லா மக்களுக்கும் எடுத்துச் செல்கின்ற இந்தியாவிலே 2 புரட்சியாளர்கள் தோன்றினார்கள் ஒரே காலகட்டத்திலே. ஒன்று, ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக போராடி தான் ஒடுக்குமுறைக்கு காரணம். மனிதனை மனிதனாக பார்க்காமல் தீண்டத்தகாதவனாக பார்க்கின்ற இந்த மதத்தை நான் வேரோடு அழிப்பேன் என்று சொன்ன மகத்தான தலைவர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் ஈரோடிலே பிறந்து தன்னுடைய வாழ்நாளிலே 96 வயது முடிய பார்ப்பாங்க. பெரியார்னா யாரு, இந்த பெரியாரை ஏன் தமிழகத்திலே இன்னும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்? பெரியார் பிறந்து 135 ஆண்டுகள் ஆகிறது. ஆனாலும் பெரியார் அவர்கள் மதத்திலே ஒரு பெண் படிக்கக்கூடாது என்று இந்து மதத்தில் இருக்கிறது. அப்படியேப்பட்ட மதம் வேணான்னு பெண்களுக்கு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொம்பளைங்க எல்லாம் லேடிஸ் எல்லாம் மஞ்சள் துணி கட்டிக்கிறதும் சிவப்பு துணி கட்டிக்கிறதும் இந்த சாமி எந்த சாமி உன்னை தீண்டத்தகாத பெண் என்று சொல்லிச்சோ அந்த சாமியை தான் இன்னைக்கு கூப்பிட்டு இங்கே தமிழகத்தில் இருக்கிற பெண்களெல்லாம் இன்னைக்கு அதிகமாக